குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னென்னா சண்டே ஃபுல் டே என்ன பண்ணினோம் அப்படிங்கிறதும் மண்டே மார்னிங் வரையிலும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற vlog தான். அடுத்தடுத்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறோம். ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இனிதே சண்டே இன்றைய நாள் பொழுது எப்படி அப்படின்றத அடுத்தடுத்து வரும். காலையில் எழுந்து சுடுதண்ணே எனக்கும் மாமாவுக்கும், இது வந்து பசங்களுக்கு கஞ்சி. பசங்க எல்லாமே தூங்கிட்டு இருக்காங்க. ராகவன் மட்டும் எழுந்துட்டான். இதுக்கு காமிக்கிறேன். சே குட் மார்னிங். குட் மார்னிங் ஆல். ஓகே, காலையில எழுந்து படிடா அப்படின்னு சொன்னா தம்பி உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கான். ரீல்ஸ் பார்க்குறான், விளையாடுறான். இங்கே என்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்குன்னா, இவங்களோட துணியெல்லாம் வந்துட்டு மிஷினில் போயிட்டுருக்கு. மிஷினில் எடுத்து போட்டுட்ருக்காங்க. அடுத்து அங்கிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். அடுத்து ரிதன்யா பாப்பா இன்னும் எந்திரிக்கவே இல்லை. இவன் சீக்கிரம் எந்திரிச்சிட்டான், அதனால அவங்க அக்காவை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ரிதன்யா குட் மார்னிங். வாட்டி வச்சுட்டு எந்திரி. ஓகே, இப்போதான் எல்லாம் எழுந்திக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு நாம் வந்துட்டு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றது நெக்ஸ்ட். இது புது பிக்சர் இப்போ ஒட்டியிருக்காங்க பாருங்கள். இண்டிபெண்டன்ஸ் டேக்கு புதுசாக வரைஞ்சி ஒட்டியிருக்காங்க. அடுத்து ரிதன்யா பாப்பாவோட பிக்சரை பாருங்கள். மீன் தொட்டி. ஆனால் உடனே என்னை ஐஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி ஏதாவது வரைஞ்சி கொட்டிடும் ரிதன்யா. இங்கே பாருங்க, இந்த பாப்பா அழகா இருப்பாரு. இது யார் தெரியுமா? ஹட்டோரியாடா? ஹட்டோரியா? ஹீமாவரி. இந்த பிக்சர் எப்படி இருக்கு பாருங்க. சின்சான். புனித் வந்து சின்சான் ஃபேவரட். லிட்டில் சிங்கம்மா. அக்கா தான் சின்சானா? சின்சானை பாருங்க எப்படி வரைஞ்சி வச்சிருக்குங்க. செம்மையா இருக்கு. சின்சான். எல்லாத்தையும் வரைஞ்சி செவுத்தில் வரையக்கூடாதுன்னு சொல்லுவோம். எல்லாம் பேப்பரில் வரைஞ்சி ஒட்டி வச்சுட்ருக்காங்க. வரைஞ்சிருக்காங்க. ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறோம். ஃப்ரிட்ஜில் பாருங்கள் தண்ணி எவ்வளோ தண்ணி வச்சு பாருங்கள். எவ்வளோ தண்ணி இருக்குது. இதை அடிக்கடி க்ளீன் பண்ணணும்ல. எத்தனை நாளைக்கு ஒரு க்ளீன் பண்ணணும்? இது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணணும். பாருங்க எவ்வளோ தண்ணி ஸ்டோரேஜ் ஆயிடுச்சு பாருங்க. புடிச்சிருக்கியா? இது பாப்பி ஃபுல்லா இருக்குறதா. இந்த பக்கம் புடி. இப்படி புடிச்சுக்க. அடியில புடி. இப்படி புடிச்சுக்க. இந்த வழியா தான், இந்த பைப் வழியா தான் கேஸ். இந்த பாரு. இந்த கேஸ் இப்படி போய் இதுல போய் இதுல போய் இது கேஸ் இப்படி தான் போகும். இதுல போய் உள்ளர போய் அது வந்து கேஸ் வந்து ஃபிட் ஆயி கேஸ் போய் தான் அந்த ஃப்ரிட்ஜ் கூலிங் ஆகுது. அப்படியே பார்த்தீங்கன்னா நான் கிச்சன் பக்கம் வந்துட்டு என்னோடய வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நைட்டு சாப்பிட்டு போட்ட பாத்திரம்லாம் இருந்தது. அப்புறம் நைட்டு சமைச்ச பாத்திரம்லாம் எல்லாம் வேறு பாத்திரத்தில் சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லா பாத்திரத்தையும் சிங்க்கு ஃபுல்லாகிடுச்சு. கிச்சனை தொடச்சி விட்டுட்டு பழைய கழுவ வேண்டிய பாத்திரம்லாம் எடுத்து போட்டு நான் கழுவிட்டுருக்கேன். இப்போ தான் கஞ்சி குடித்ததுனால கொஞ்சம் காலையில் டிஃபன் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு கிச்சன்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பாத்திரம் பாருங்கள், எங்கள் வீட்லேயே பெரிய ஒரு கஷ்டமான வேலை எதுன்னு பார்த்திங்கன்னா பாத்திரம் தான். 3 வேளையும் பாத்திரம் கழுவணும். காலையில், நைட்டு, மதியம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கிடையில் மாமா வந்துட்டு இன்னைக்கு சண்டேயில் போய் ஏதாவது எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான்வெஜ் ஏதாவது எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்பிட்டாங்க. இது வந்துட்டு மட்டன் தொக்கு சாப்பாடு வச்சுருக்கேன். தோசை ஊற்றணும். அரிசி ஊற வச்சிட்ருக்கேன். நைட்டு வச்ச சாம்பார் இருக்குது. ரசம் கொஞ்சம் இருக்குது. இதை வச்சு இன்றைக்கி டே இப்படி தான் போக போகுது. இப்போது உலக காஞ்சிருச்சு. அரிசி எடுத்து கொட்டிவிடுவோம்.
வச்சிடணும். எங்கள் வீட்டு வாசல் பாருங்கள், வாசல் ஃபுல்லாக நிறைய புல் முளைச்சி கிடக்குது. இந்த மாதிரி புல் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ஏதாவது பூச்சிப்பட்டை வர்றது தெரிய மாட்டேங்குது. பாம்பெல்லாம் நிறைய குட்டி குட்டி பாம்பெல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிது. அதனால் மழை பெஞ்சுதுன்னா நான் என்ன பண்ணுவேன், வீட்டை வாசலில் சுற்றி இருக்க புல்லெல்லாம் கையால் பறிச்சிருவோம். இல்லைன்னா இன்றைக்கி மாமா வந்துட்டு அந்த களை கொட்டி இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து கொஞ்சம் வளர்ந்த புல்லெல்லாம் கொட்டி வச்சுட்டாங்க, செதுக்கி வச்சுட்டாங்க. அதெல்லாமே கொஞ்சம் காஞ்சிடுச்சு. அதனால் அதெல்லாமே எடுத்து போட்டு க்ளீன் பண்ணி எரிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சிட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா இந்த வீட்டை சுற்றிலும் அந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா அந்த கிணறை சுற்றிலாம் நிறைய பாம்பு வந்து போயிட்டுருக்கும். நிறைய பாம்பு சாதாரணமாக வரும், இல்லைன்னா எங்கள் ஸ்டெப் மேலெல்லாம் ஏறி போகும். இது மண்டே மார்னிங் எடுத்த வீடியோ. மண்டே மார்னிங் நான் எழுந்துட்டு டீ வச்சிட்ருக்கேன். இன்றைக்கி என்ன பிளானுன்னு பார்த்தீங்கன்னா, பழைய சாதம் கொஞ்சம் இருக்குது, பாத்திரம் கழுவ வேண்டியிருக்கு. அதனால் டீ வச்சுட்டு சாப்பாடு வச்சு புளி தொக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. பாருங்கள், நேற்று கிச்சன்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணினேன். பாத்திரம்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு பசங்க இன்னும் எழும்பலை. அதனால் டீ வச்சு கொஞ்சம் டீயை வடிகட்டிட்டு அப்புறம் போய் பசங்களை எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ வடிகட்டிகிட்ருக்கேன். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா, என்ன பிளான் பார்த்திங்கன்னா, மதியம் லஞ்சுக்கு மட்டும்தான் சமைக்கணும். காலையில் பசங்களை வந்துட்டு ஸ்கூலில் சாப்பிட சொல்லிடணும். ஏன்னா வந்துட்டு நைட்டு எங்கள் அம்மா கொஞ்சம் மூட் அப்செட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட எங்கள் அம்மா ஒரு 7 டேஸாக உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. என்னால் போய் பார்க்க முடியல. என்னோடய சூழ்நிலை அப்படி, அதை அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை. அதனால் நைட்டு எனக்கு கொஞ்சம் அவங்கள நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு என்னால் வீடியோவில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதனால் சிம்பிளாக தான் இன்றைக்கி சாப்பாடு. புளி தொக்கு வச்சுட்டு வந்துட்டு பொரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகற்காய் இருந்துச்சு, அதை கட் பண்ணி சிம்பிளாக நான் செஞ்சுட்டு மதியம் லஞ்சு மட்டும் கொடுத்து விட்றேன். நீங்கள் குளிச்சுட்டு கிளம்பி ஸ்கூல் கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்க தூங்கி எழுந்தோடனே டீ குடிச்சிட்டு ஸ்கூல் கிளம்பி 8:45 கிளம்பிட்டாங்க. அவங்கள அனுப்பி வச்சுட்டு நான் அடுத்து வந்துட்டு இருக்கிற கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு நான் அப்படியே வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பிடணும். மாமா என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிற கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதியம் லஞ்ச் கொடுத்துட்டு இன்றைக்கி நைட்டு திருச்சி போகிறாங்க. மண்டே நைட்டு திருச்சி போகிறாங்க. ஒரு வேலை விஷயமா திருச்சி போகிறாங்க. கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகணும்னு வேண்டிக்கோங்க. நிறைய இக்கட்டான சூழலில் தான் நாங்கள் இப்போ இருக்கோம். அந்த சூழ்நிலையில் இருந்து நாங்கள் வெளியில் வரணும். ப்ளீஸ் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. தம்பியோட பேகு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் ஸ்கூல் போக மாட்டேன்னு உட்காந்து அடம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் மாமா வந்துட்டு சரி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஜிப்பு மூடலை. சரி, இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போப்பா, நான் வந்துட்டு ஊருக்கு போயிட்டு வந்துட்டு உனக்கு நான் பேகு சேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு அவங்களோட சூழ்நிலைகளும் அவங்களோட வாழ்வாதாரமும் எப்படி இருக்குது அப்படின்னு யோசித்து பேசணும். ஆனால் நிறைய பேர் வந்துட்டு அதை யோசிக்க மாட்டேன்றாங்க. யோசிக்காமல் நம்மளோட மனசை ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறாங்க. ஆனாலும் எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் நான் பக்கத்தில் இருந்தால் அவங்க கொஞ்சம் பயம் இல்லாமல் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. என்னோடய சூழ்நிலை அவங்கக்கிட்ட என்னால் போக முடியல. கடவுள் கண்டிப்பாக என்னோடய சூழ்நிலையை மாற்றுவார் அப்படின்ற நம்பிக்கையில் நான் பெருசாக வீடியோ நான் ஷூட் பண்ண முடியல. என்ன ஒரு விஷயம் பண்ணினாலும் எனக்கு ஏதாவது ஒரு இடையூறுகள் வந்துகிட்டே தான் இருக்குது. அது என்னால் ஃபுல்லாக சக்ஸஸ் பண்ண முடியல. அது இந்த விஷயம் அப்படின்னு மட்டும் இல்லை, என்னோடய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இடையிலேயே சில தடுமாற்றங்கள் வரதான் செய்யுது. இருந்தாலும் அதெல்லாம் பெருசு பண்ணாமல் என்னோடய வாழ்க்கையை நான் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன். இப்போ வந்துட்டு பாவக்காய் பொரியல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு புளி ரசம் தான் வைக்க போகிறேன். புளி ரசம் மீன்ஸ் புளி சாதம் தான் இன்றைக்கி பிளானு. பாத்திரம் கொஞ்சம் கழுவணும். மணி 9 ஆகிடுச்சு. கடகடான்னு செஞ்சுட்டு இப்போ நம்ம வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பணும். வீடு கொஞ்சம் கூட்ட வேண்டியிருக்கு. பசங்க வந்துட்டு ஸ்கூலில் போய் டிஃபன் சாப்பிட்டுப்பாங்க. நம்ம வந்து மதியத்துக்கு மட்டும் செஞ்சு பசங்கள்கிட்ட கொடுத்துட்டு ஆஃபீஸ் கிளம்பிடுவேன். ஆஃபீஸ் கிளம்பணும். இப்போ வந்துட்டு கடகடன்னு எப்படி வேலை பார்க்குறேன் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து பாவக்காயை வந்துட்டு ஃபஸ்ட்டாக லைட்டாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி போட்டு தனியாக தாளிச்சு விட்டுறணும். அதுக்கடையில் வந்துட்டு இப்போ நான் வந்து புளி கரைச போகிறேன். நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம வந்துட்டு நிலை தடுமாறவே கூடாது. நம்மளோட எண்ணங்களும் செயலும் சரியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட கஷ்டங்கள் தூள் தூளாக போயிடும். அதை நம்ம வந்துட்டு பெருசு பண்ணவே கூடாது. நம்ம எண்ணங்களும் செயலும் நல்ல முறையில் நேர் வழியில் நம்ம எடுத்துகிட்டு போனோன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் கஷ்டங்கள் பெரிய விஷயமாகவே தோணாது. அது வந்துட்டு எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் பனி போல் மறைஞ்சு போயிடும். கண்டிப்பாக நம்ம வணங்குற கடவுள் வந்துட்டு நம்மளை வந்துட்டு என்றைக்குமே கைவிட மாட்டார் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் வந்துட்டு என்னோடய கஷ்டத்தையும் என்னோடய சூழலையும் நான் பெருசு பண்ணிக்கல. ஆனால் என்னோடய சுச்சுவேஷனை புரிஞ்சிக்காமல் நாங்கள் எப்படி இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சிக்காமல் நிறைய பேர் எங்கள் மனசை ரொம்பவே நோகடிக்கிறாங்க. ஓகே, கண்டிப்பாக அவங்களும் ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. புரிஞ்சுக்க கண்டிப்பாக கடவுள் வைப்பார். எங்களோட நிலைமை என்றைக்குமே இப்படியேவும் இருந்துராது. கண்டிப்பாக நாங்களும் வாழ்க்கையில் ஒரு நாள் பிரகாசிப்போம், ஜெயிப்போம் அப்படின்ற நம்பிக்கை எனக்குள்ளே கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக நான் ஜெயிச்சு வருவோம். ஓகே, சாரி ஃப்ரெண்ட்ஸ், நிறையா என்னோடய சோகத்தை உங்களுக்குள்ளே திணிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, காலையில் இப்படி தான் எனக்கு தோணுச்சு. பாகற்காய் வித்து ரசம் செஞ்சு முடிச்சிட்டேன். செஞ்சுட்டே இருக்கேன். செஞ்சு முடிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பிடுவேன். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ வாட்ச் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சஜெக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட், கீப் வாட்சிங். ஓகே, இன்று நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையணும். உங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் பனி போல் விலகி போயிடணும். எனக்கும் அப்படி ஆகணும், விலகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் காடை ப்ரே பண்ணி